வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம பேசிய 4ஆம் அதிகாரம் 17 to 20 வரைக்கும் பாருங்க. 20 வசனம் பாருங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கேட்கறக்கும் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குன்னு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஒரு நாள்ல எவ்வளவு வார்த்தைகளை நம்ம கேட்கணும், எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிறோமா? பாருங்க, கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கு. கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், கூடி வந்து அந்த வார்த்தையில் நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்றோம். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க கேட்க போறாங்களா கத்துக்க போறாங்களா? கற்றுக்கொள்வதற்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கற்றுக்கொள்ள முடியாது. நீ வந்து வண்டியிலையோ பைக்லையோ கார்லையோ அல்லது நடந்து போகும்போது நம்மை சுற்றி எவ்வளவு பேர் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுறாங்க, எல்லாத்தையுமே நம்ம கேட்டே அதெல்லாம் கத்துக்கிறோமா? கற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யறோங்க, கூடி வர்றோம். கேட்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்கு. இந்த வசனத்துல பாருங்க, பேசிய 4ஆம் அதிகாரம் 20 வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. வேதமாக்கியம் நமக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பிரசங்கத்தை கேட்கிறாங்க, கத்துக்கிறாங்களா? பாருங்க, கற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன ஆகிறோம், வளர்கிறோம். நம்ம வந்து 1வது படிக்கும் போது இருக்கக்கூடிய அறிவுக்கும் காலேஜ் முடிக்கும் போது இருக்கக்கூடிய அறிவுக்கும் என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. நம்ம 1வதுல நம்ம படிக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு என்ன கிடையாது, அறிவு இல்லை. அப்ப வளர வளர நம்ம என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம். அப்ப கர்த்தருடைய சபையில 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறோம். நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோமா? ஒரு கேள்வி, பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க உங்கள்கிட்ட, உங்களால் வேத வாக்கியத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம், சத்தியத்தை நம்ம கேட்க தான் செய்யணும். கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் உன்னிப்பா என்ன செய்வோம், நம்ம அதை கேட்போம். கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதன்படியாக என்ன செய்வாங்க, நடப்போம். பாருங்க, நாம் நடக்காம நாம் என்ன செய்ய முடியாதுன்னா கற்றுக்கொள்ளலாம் முடியாது. இப்ப பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுவாங்க, நீங்கள் படித்த காரியங்களை எழுதி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் எழுதி பார்க்க சொல்றாங்க? அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். பயிற்சி இருந்தாதான் ஞாபகத்திலே இருக்கும். நாம் கேட்பதின் மூலமாக பெருசா கற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக நாம் கூடி வர்றோம், கற்றுக்கொள்றோம். அதன்படி நடக்கும் போதுதான் அந்த சத்திய வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யும், கிரியை செய்யும். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. என்ன கத்துக்கல? பேசிய 4:17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப புறஜாதிகள் எப்படிப்பட்ட சிந்தையில நடக்கிறாங்க? வீணான சிந்தைன்னு சொல்றாரு இல்லைங்களா? வீணான சிந்தைன்னா என்ன அர்த்தம்? பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த சிந்தையும் எப்படிப்பட்ட சிந்தை தான்? வீணான சிந்தை தான். புறஜாதிகள் பெரும்பாலும் எதை பத்தி அதிகமா யோசிக்கிறாங்க, எதை பத்தி சிந்திக்கிறாங்க? கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின், இதை குறித்து தான் அவங்க என்ன பண்றாங்க, சிந்திக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி சிந்திக்கலாமா? இந்த வேதவாக்கியத்தை என்ன சொல்றாரு? மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. சிந்திக்கவும் செய்யறாங்க, அதை என்ன பண்றாங்க, நடக்கவும் பண்றாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்ற. யாரை பார்த்து சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. புத்தியில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்தகாரம்னா என்ன அர்த்தம்? இருள். அவங்களுக்கு புத்தியே கிடையாது. புத்தியில் எப்படி இருக்காங்கன்னா இருளா இருக்கிறாங்க. தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இருதயம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா கடினமா இருக்குது. புத்தியில் எப்படி இருக்கிறாங்க? இருட்டா இருக்காங்க, இருளானவர்களாக இருக்கிறாங்க. உலகத்தாரை பார்க்கிலும் மோசமான நிலைமையில இருக்கிற யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். உலகத்தாருக்கு பாவம் தெரியும், ஆனா இதுல இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் இருக்குன்னா பெருசா அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய நமக்கு பாவனா என்னன்னு தெரியும், பரிசுத்தனா என்னன்னு தெரியும், பாவம் செஞ்சா எப்படி தேவன் தண்டிப்பான்னு தெரியும். நம்ம என்ன பண்றோம்?
அந்த பாவத்தை துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க அறியாமையினால செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 9ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம், உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு, அவங்கள்ட்ட என்ன இல்லை, உணர்வு என்பதே இல்லை. ஐயோ நம்ம இந்த பாவத்தை செய்யறோமே, இது தேவனுக்கு விரோதமான பாவமாச்சு, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமான பாவமாச்சு, கணவனுக்கு விரோதமான பாவமாச்சு, மனைவிக்கு விரோதமான பாவமாச்சு, பெற்றோருக்கு விரோதமான பாவமாச்சு, பிள்ளைகளோ மற்றவங்களை சிந்திக்கிறாங்களா? அதெல்லாம் அவரே சொல்றாரு, உணர்வு இல்லாதவர்களாய். பாவம் செய்யும் போது அவங்களுக்கு இருதயத்துல குத்தப்படாது. உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் எப்படி நடப்பிக்கிறாங்க? ஆவலோடு. பாவத்தை எப்படி பண்றாங்களா? ரொம்ப ஆவலோடு, ரொம்ப விருப்பத்தோட பண்றாங்க. தேவன் சொல்றாரு 4:20, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தார் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கலாமா? மேலே வாசிக்கிறோம், அவங்கள்ட்ட வீணான சிந்தனை இருக்குது. நம்மள்ட்ட வீணான சிந்தனை இருக்கலாமா? உலகத்தாட்ட இருதய கடினம் இருக்கிறது, நம்மிடத்துல இருக்கலாமா? அவர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, அந்த அறியாமை நம்மள்ட்ட இருக்கலாமா? அவங்க உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறாங்க, நாம் அப்படி இருக்கலாமா? தேவனுடைய சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படும் போது அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுங்க? உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உணர்ந்துதல கொடுக்கிறாருன்னா, யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாருங்க? அவங்களுக்கு தான் உணர்ந்து கொள்ளுதல் கொடுப்பார். வசனத்தை கேட்கறதுனால தேவன் என்ன தர மாட்டாருங்க? உணர்ந்து கொள்ளுதல கொடுக்க மாட்டார். முதல்ல நீங்க ஒரு வசனத்தை கேட்குறீங்க, அந்த வசனத்தின் நடக்கிறீங்க, தேவன் என்ன செய்வாரு? இன்னும் அதிகமான உணர்ந்து கொள்ளுதல். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. வேத வாக்கியம் தவிர வெளியே இருக்கக்கூடிய எல்லா போதனைகளும் அது கர்த்தரால், கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட போதனைய மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனைகளாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வேத வாக்கியத்திலிருந்து வெளியே நீங்க என்ன காரியங்களை கேட்டாலும் அதெல்லாம் எப்படிப்பட்ட உபதேசம் தான்? வீணான உபதேசம். நம்ம தேவனுடைய வேத வாக்கியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம், எவ்வளவு சத்தியங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படியாக நம்ம எத்தனை பேர் நடந்துக்கிறோம்? நம்ம இங்க போதிக்கிறோம் இல்லைங்களா, சகோதரர் இங்க போதிக்கிறாங்க, எத்தனை பேர் மாறுபாடான சத்தியங்களை போதிக்கிறாங்க? வேத வாக்கியம் இல்லாத சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லும் போது அந்த வசனத்துல அது இருக்கா இல்லைங்களா? வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு சொல்றாரு நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கன்றாரு, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த வேத வாக்கியத்தை நம்ம என்ன செய்யறாங்க? மேற்கோள் காண்பிக்கிறோம். எத்தனை பேர் அதெல்லாம் உணர்றோம்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. கலாத்தியர்கள் எங்க திரும்புறாங்க? மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புறாங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்துல நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏதாவது கட்டளை கொடுத்துக்கிறாரு? இல்ல. அவர் சொல்ற இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. இந்த பூமியில் நம்ம எப்படி ஜீவிக்கணும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிட துணிய மாட்டோம். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே மெச்சிக்கலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய சபையிலே தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடியவங்க இருக்காங்களா இல்லைங்களா? தேவன் சொல்றாரு, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக ஒப்பிடும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. நான் தான் இப்படிப்பட்டவன், நீதிமான். தங்களை தாங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க? அளந்துக்கிறாங்க. நம்மை அளக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரோடு அளந்துக்கணும்? கிறிஸ்துவோடு அளந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நமக்கு அடிச்சுபடி யாருன்னா கிறிஸ்து தான். நாம் கிறிஸ்துவத்தில் என்ன செய்யணுங்க? கற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்யறதா சரி நம்ம இருக்கலாமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்ன்ற. நமக்கு செம்மையாக எவ்வளோ காரியங்கள் வேண்டுமானாலும் என்ன செய்யலாங்க? தோன்றலாம். அப்ப தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற நிறைய பேர் தங்களை தாங்களே மெச்சிக்கிறாங்களா? என்னாலதான் எல்லாமே முடியும், நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது சொல்றாங்களா இல்லைங்களா?
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் யாரை நம்பியே ஜீவிக்க வேண்டும்? தேவனை. எல்லா காரியத்திலும் யாரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும்? தேவனை. நம்மை நாமே அளந்துக்கலாமா? நம்மை நாமே மெச்சிக் கொள்ளலாமா? சரி, என்னை நானே அளந்து கொள்கிறேன், என்னை நானே மெச்சிக் கொள்றேன்னா என்கிட்ட என்ன இருக்கு? தாழ்மை இருக்கா? பெருமை இருக்கா? பெருமை தான் இருக்கு. நான் கிறிஸ்தவரை ஒப்பிட்டு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய தவறு, என்னுடைய பாவம் என்னன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? நான் செய்யறதான் சரி நம்ம இருக்கலாமா? நாம் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரை தான் பார்க்கணும்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்ற. நான் ஒரு காரியத்தை செய்யறேன்னா அது கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்குமா? இந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நாம் யாரோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நம்ம எந்த மகிமையை தேடணும்? தேவனால் வருகிற மகிமை. ரெண்டா சொல்லணும், ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்னைக்கு கர்த்தருடைய சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா புகழ்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா அவர் போனதுக்கு அப்புறம் நடத்தின என்ன செய்யறாங்க? அவரை பத்தி புகழ்றாங்க. பாடலை பாடிகளை பத்தி என்ன செய்யறாங்க? புகழ்றாங்க. தனிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து எங்க புகழ்றாங்க? கர்த்தருடைய சபையில புகழ்றாங்க. அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா மகிமையை செலுத்துறாங்க. நீங்களாம் நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும், காஸ்பல் மீட்டிங் மாதிரி நடக்கும். அதுல சம்பந்தப்பட்ட ஊழியர் என்ன செய்வாங்க? எல்லாருமே புகழ்ந்து பேசுவாங்க. அல்லது பொருளாளரையோ செயலாளரையோ என்ன செய்வாங்க? புகழ்ந்து பேசுவாங்க. சபை கர்த்தருடையது, ஆத்துமாக்கெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கொடுத்த அந்த வேத வாக்கியம்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை அவங்க எங்கிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க? எல்லாமே கர்த்தர் இருந்து, தேவன் இருந்து என்ன பண்ற பெற்றுக்கொண்டாங்க. நம்மை நாம் புகழ்ந்து கொள்வதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா? எந்த காரணமே இல்லை. சபையிலே தேவன் மாத்திரம் என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். நான் உங்களுக்கு சத்தியத்தை நான் கத்துக் கொடுக்குறேன்னா, என்னோட சுய கருத்துக்களை சொல்றேன்னா வேத வாக்கியத்திலிருந்து சொல்றேன்னா, அந்த கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்கன்னு சொன்னா நீங்க யாரை தான் மகிமைப்படுத்தணும்? தேவன். என்னை மகிமைப்படுத்தணும்னா, ஒருத்தருக்கு தேவன் நல்ல பாடக்கூடிய தாளந்து கொடுத்துக்கிறார். அதுக்காக அவருக்காக நம்ம யாருக்கு நன்றி செலுத்தணுங்க? தேவனுக்கு. அவரை போய் புகழ்ந்து பேசலாமா? கர்த்தருடைய சபையில யார் ஒருவரும் என்ன செய்யக்கூடாதுங்க? புகழ்ந்து பேசக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சபை யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. அதுல மனுஷர் புகழ்ச்சியே வரக்கூடாது. இந்த வேதமாக்கியதை தான் சொல்றாரு. தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமையை படுத்திக்கிட்டோம்னா அங்க என்ன கிடையாது? விசுவாசம் என்பது இல்லை. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் மகிமைப்படுத்துறாங்கன்னா அந்த போதனை கிறிஸ்துவால் உண்டானதா? ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு உடனே என்ன சொன்னாரு? என்னை நல்லவன் என்று சொல்வானே. நீ யாரதான் மகிமைப்படுத்தணும்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப யாரதான் மகிமைப்படுத்தணும்? தேவன். லீஸ்தரா பட்டணத்துக்கு பவுலும் பர்னபாவும் போறாங்க. அங்கே ஒரு அற்புதம் செய்யறாங்க. எல்லாம் ஓடி வர்றாங்க. லீஸ்தரா பட்டணத்தை சேர்ந்தவங்கலாம் கழுத்துல மாலையை போட்டு என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் கேட்டாங்க. நீங்க யார்கிட்ட திரும்பணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். எங்கனாலும் இது ஆகல. இது யாரால் ஆனது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இது நடந்ததுன்னு சொல்றோம். மனுஷரால் வரக்கூடிய புகழ்ச்சியை ஏத்துக்கிட்டாங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய சபையில என்ன செய்யறாங்க? பொன்னாட போத்துறாங்களா? கேடயம் கொடுக்குறாங்களா? பாராட்டி என்ன செய்யறாங்க? கேடயம் கொடுக்குறாங்க. மாலை போடுறாங்களா? சந்தன மாலை போடுறாங்களா? ஒருவரில் ஒரு மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கர்த்தருடைய சபையில மாலை போடுவதற்கும் பொன்னாடையை போத்துவதற்கும் கேடயத்தை கொடுப்பதற்கும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நீங்க ஆத்துமாக்கள் தேவனுடையது, அந்த வார்த்தைகள் தேவனுடையது, எல்லாமே யாருடையதுங்க? தேவனுடையது.
அந்த சபைக்காக அவங்க ஏதாவது ரத்தம் சிந்திருக்கிறாங்களா? அந்த பொன்னாடை பொறுத்து கொண்டவர்கள் ரத்தம் சிந்திக்கிறாங்களா? மாலையை போட்டிருக்காங்களே அந்த மனிதர் இந்த சபைக்காக ரத்தம் சிந்திக்கிறாரு. ரத்தம் சிந்தினது யாரு? யாரதான் மகிமைப்படுத்தணும்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விலை செய்கிறது எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கின்ற. நான் நட்டேன், நான் நட்டிருக்கேன். இந்த வசனத்தை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த. நான் நட்டிருக்கேன். அப்போலோ என்ன செய்யறாருங்க? நீர் பாய்ச்சுறாரு, உற்சாகப்படுத்துறாரு சபைய. அங்க விலையை செய்தது யார்? யாருக்கு தான் மகிமை செலுத்தணுங்க? எங்களால் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல பாருங்க, பவுலே சொல்லுவாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எல்லாம்னா என்ன அர்த்தம்? 100% காரணம் யாரு தாங்க? தேவன் தான். ஒருத்தர் 30 வருஷம் ஊழியம் செஞ்சான்னு கேடயம் கொடுத்துட்டு இருக்கிறான், பொன்னாட புத்திரன். நாம் முகத்தை பார்க்கிறோம், தேவன் எதை பார்க்கிறாருங்க? இருதயத்தை. நீங்க பார்க்கும்போது ஒரு நீதிமானதான் இருப்பார்னு நினைப்பீங்க. நான் நீதிமான இல்லையாங்கிறது யாருக்கு தான் தெரியுங்க? தேவனுக்கு தான் தெரியும். மனைவிக்கு கூட தெரியாது நிறைய காரியங்கள்லாம். யாருக்கு தான் தெரியுங்க? தேவனுக்கு தான் தெரியும். மனுஷர் புகழ்ச்சி ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அங்கீகரிக்க கூடாது. மனுஷரால் வரக்கூடிய மகிமை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ள கூடாது. மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு. பிதா ஏன் வெளியரங்கமா பலன் அளிக்கிறாரு? 3ஆம் வசனத்துல. இந்த வசனம் அப்ப யாருக்கு தான் பொருந்தும்? நமக்கா? தர்மம் செய்யறவங்களுக்கா? நம்ம தர்மம் செய்யறோமா? எவ்வளவு பேர் தர்மம் பண்றீங்க? எவ்வளவு பேர் தர்மம் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது? எவ்வளவு பேர் நீங்க தர்மம் பண்றீங்க? தர்மம் பண்ணும்போது வெளியரங்கமா செய்யணுமா, அந்தரங்கமா செய்யணுமா? அந்தரங்கம். இது கிறிஸ்துவின் பிரமாணமா, பழைய ஏற்பாட்டு பிரமாணமா? பாருங்க, இது கட்டளை. தர்மம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. தர்மம் செய்யறோமா? தர்மம் செய்யும் போது உன் வலதுகை செய்யறது இடதுகை தெரியக்கூடாது. இதுக்கு காணிக்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காணிக்கைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்ப காணிக்கை போடும்போது இந்த கையை மறைச்சிட்டு போகக்கூடியவங்களா இருக்கிறான். இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு. இது எதை பத்தி பேசுது? தர்மம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நிறைய சொல்றாங்க, எனக்கு வரக்கூடிய வருமானம் என் குடும்பத்துக்கே பத்துறது இல்லைன்றாங்க. நீங்க தர்மம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்ய பாருங்க கொடுப்ப. தர்மம் செஞ்சு பாருங்க. அதாவது மகதலேனா நாட்டு சபையார் செஞ்சாங்க இல்லைங்களா? கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவம். நிறைய சொல்றாங்க, ஐயோ எனக்கு வரக்கூடிய வருமானமே பத்தல, நான் எங்கிருந்து தர்மம் செய்யறது? செய்து பாருங்கள், அப்பொழுது அதன் பலன் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். சம்பளம் ஏறிட்டே இருக்கு, தர்ம பணம் ஏறிட்டே இருக்குதா? அது ஏன் ஏறுறது இல்ல? காரணம் என்ன? பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைந்தாரும் உண்டுன்ற. நீ கர்த்தருக்காக கொடுக்கணும், தானம் தர்மமும் செய்ய வேண்டும். அப்ப எல்லாரும் பார்க்கும்படி தான தர்மம்லாம் கொடுக்கலாமா? அப்படி பார்த்தோம்னா தேவன் சொல்றாரு, உனக்கு என்ன கிடையாது? பலன் இல்லைன்னு சொல்லிட்ட. இந்த வேத வாக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் யாருக்கு வேணா கூடாதுங்க, தெரியவே கூடாது. நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். நிறைய ஊழியக்காரன் சொல்லுவாங்க, தான தர்மம்லாம் எங்கேயும் பண்ணாதீங்க, எங்க கொண்டு போடுங்க? காணிக்கை பெட்டியில போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. நீங்க கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுக்கவும் வேண்டும், அதே வேளையிலே தானம் தர்மம் நிறைய செய்யும். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த போதனை கிறிஸ்துவினால் உண்டானதா சண்டை போடுறது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறதுன்னு கேட்கிற. கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கலாமா? வீட்டுல சண்டை போட்டுக்கலாமா? சண்டை போடும்போது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? ஆவிக்குரிய கனிகளா வருமா? சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு வருமா? அல்லது என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும்? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. வாயில என்னென்ன வார்த்தைகள் வர வேண்டுமோ, கெட்ட வார்த்தைகள் எல்லா வார்த்தையிலும் என்ன செய்யும்? காரணம் என்ன? நம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள், போர் செய்கிற இச்சைகள். இப்ப நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தர் நம்ம திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவமானப்படுத்திட்டாரு, நமக்கு உடனே என்ன தோணும்? இவரும் என்ன செய்யணும்? அவமானப்படுத்த சும்மா விடக்கூடாது. அதான் உள்ள என்ன போடுதுங்க? போர் செய்கிற மாமிச இச்சைகள். என்னை இவர் திட்டார், நான் அவர் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் என்ன செய்யறோம்? நிறைவேற்றோம். பிசாசு பாத்தீங்கன்னா சமயம் பார்த்துட்டே இருப்பான். அதே போல சமயம் பார்த்து என்ன செய்யறதுங்க? பழி வாங்குறது. போர் செய்கிற மாமிச இச்சைகள். நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளையும் சரி, மற்றவர்களையும் மரியாதையாக அழைக்க நாம் என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். மனைவி இருக்கிறாங்க, கணவனை எப்படி அழைக்கணும்? மரியாதையாக. வாடா படம்லாம் பேசலாமா? இன்னைக்கெல்லாம் ட்ரெண்டிங்ல தான் இருக்குது. வாடா போடான்னு சொல்றது எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு? அப்படி சொன்னாதான் ஒரு அன்பா இருக்குன்றாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் தான். ஆனால் பிலாத்துவின் இடத்துல பேசும்போது எப்படிதான் பேசுவாரு? நீர் எப்படி பேசுவாருங்க? உமக்கு தெரியாதா? நீர் செய்யறது உமக்கு தெரியாதா? ஏரோதுல பேசும்போது எப்படிதான் பேசுவாரு? எவ்வளவு மரியாதையா பேசுறாரு. சண்டைகள் வரும்போது மரியாதைலாம் இருக்குமா? சண்டை போடும்போது ஆபிரகாமை மனைவி அழைச்சாங்க, ஆண்டவரே அப்படின்னு அழைச்சாங்க. அது மாதிரி அழைப்பாங்களா? வாடா போடாங்க மனைவிலாம். சண்டைன்னு வந்துச்சுன்னா ஏதாவது என்ன பண்றாங்க? சண்டைன்னு வந்துட்டாலே மரியாதை கூப்பிடுவாங்களா? அழைப்பாங்களா? அப்ப உள்ளே இருக்கக்கூடிய போர் செய்கிற மாமிச இச்சைகள். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க பேசியிருப்பீங்க, அதை மனசுல வச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் வரும்போது என்ன செய்வாங்க? அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அப்ப இதெல்லாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதா? மாம்ச இச்சைகள், அந்த போர் செய்கிற மாம்ச இச்சைகள் நம்ம என்ன செய்யணும்? கலைந்து போட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும், நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் தேவன் நமக்கு செய்வார். மன்னிச்சீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு. மன்னிக்கலைன்னா நிறைய பேரு மன்னிக்கவே மாட்டாங்க. சாகுற வரைக்கும் என் மூஞ்சில முடிக்காதுன்னு, சாகுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். பாருங்க, என்னைக்கு வீட்டுல சந்தோஷம் இருந்து அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்போதுமே வீட்டுல சண்டைகள் இருந்து அது எதை கொடுக்கும்? மன அழுத்தம். அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். அப்ப மன்னிக்க கூடிய இறுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் யாருடைய இருதயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் இருதயம். அப்ப நமக்கு விரோதமா யாராவது தப்பிதங்கள் பண்ணியிருக்கிறாங்க. தப்பிதங்கள்லாம் என்ன அர்த்தம்? ஏதோ தவறா பண்ணிட்டான், அறியாமல் பண்ணிட்டான். நாம் என்ன செய்யணுங்க? அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க, அது நிமித்தம் நம்ம கஷ்டப்பட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் சிலுவையில போட்டு ஆணில அடிச்சு அப்படி தொங்க விட்டுருக்காங்க. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது அறியாது செய்கிறார்கள் இவர்களுக்கு. அவரை அடிச்சு அவருடைய ரூபத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. அவர் என்ன செய்யறாரு? நமக்கு அந்த மாதிரி யாரும் பண்றாங்களா? திட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அப்படிதானே பண்ணிக்கிறாங்க. நாம் அதை என்ன செய்யறது? நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை மன்னிப்பது இல்லை. மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்காவிட்டால் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டாருங்க? மன்னிக்க மாட்டார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? யார் உங்களுக்கு விரோதமாக எந்த தப்பிதங்கள் செய்திருந்தாலும்
அது புருஷனாக இருந்தாலும் சரி, ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிறர் செய்த தப்பிதங்களை இந்த நாளிலே இந்த வேலை நம்ம என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும். 2 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான். கிறிஸ்துவின் உபதேசத்தை வந்து ஒருத்தன் உள்ள கொண்டு வரல, அவன் என்ன செய்யக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ளவே கூட. கிறிஸ்துவின் உபதேசம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, மாற்றும், இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். நான் சொல்றேன், அவங்களாம் சும்மா விடாதீங்க, உங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், என்ன பண்ணக்கூடாது, நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, அவங்களை பழிவாங்கன்னு சொல்றேன். இது கிறிஸ்துவின் உபதேசமா? அது கிறிஸ்துவின் உபதேசமே கிடையாது. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதன்படியாக நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். வேத வாக்கியம் சொல்லாத உபதேசத்தை ஒருத்தன் போதிக்கிறானா அவனை வீட்டில் என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. ஒரு ஊழியத்தை பேசும்போது சொன்ன, நினைச்சனா எது வேணாலும் பண்ணுவேன் அந்த ஊழியக்கார். நான் கூப்பிட்டா இப்ப அடிக்கிறதுக்கு ஆள் வந்துருவாங்கன்றாரு. எப்படிப்பட்ட இருதயங்க? அவரு தேவனை நம்பாம எதை நம்புறாரு, மாம்ச பலத்தை நம்புற. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை. மனுஷர்கள் ஆண்கள்லாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் தான் இல்லைங்களா? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை. அதனாலே புருஷர்கள் தேவனுடைய சாயலாகிறாங்க. அவங்களை வந்து தூசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரை தூசிக்கிறாங்க? தேவனை தூசிக்கிறாங்க. புருஷனை தூசிக்கிறாங்கன்னா அவங்க யாரை தான் தூசிக்கிறாங்க? தேவனை தூசிக்கிறாங்க. மனைவி யாருடைய மகிமை? புருஷனுடைய மகிமையாகிறான். என்னுடைய சரீரத்தினுடைய பாதி, என் மாம்சத்தில் மாம்சமும் என் ரத்தத்தில் ரத்தமும் ஆகிறான். அவங்கள நான் போட்டு அடிக்கிறேன்னு யாரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க? என்ன நானே அடிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு மனைவி வந்து புருஷனை வாடா போடான்னு பேசுறாங்க, அல்லது அவமான விதமா பேசுறாங்க, அல்லது சபிக்கிறாங்க. அவங்க யாரை தான் சபிக்கிறாங்க? தேவனை. யாரோ ஒருத்தர் ரோட்ல போகக்கூடிய யாரோ ஒருத்தர் நீங்க திட்டுறீங்க, நீங்க யாரை தான் திட்டுறீங்க? தேவனை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புருஷர்களும் யாருடைய சாயல் தான்? யாராவது சபிக்கலாமா? கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. உலகத்தார சபிக்கலாமா? நீ யார் ஒருவரை சபித்தாலும் நீங்க யாரதான் சபிக்கிறீங்க? தேவனை. தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால வாயினால நாக்குனால சபிக்கிறோம். பிரியமான இப்படி செய்யாதீங்கன்ற. மனைவி வந்து புருஷனை அடிக்கிறாங்க. புருஷன் யாருடைய சாயல்? அவங்களுக்கு எவ்வளவு தண்டனை இருக்கும் மனைவிக்கு? மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தியங்களை போதித்து நாம் என்ன செய்யணுங்க? அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். மரியாதையாக அழைப்பதற்கு, பேசுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்கணும். கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்த போது ஒரு வயதான தாத்தா பாட்டி இருந்தாங்க. ஒரு பேர பிள்ளை இருந்துச்சு. அந்த பேர பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா, ஏ இங்க வா, நீ யாருங்க? தாத்தா பாட்டி. அங்க பாரு, நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்த்துக்கிறாங்க, எப்படி வளர்த்துக்கிறாங்க. உலகத்தார் வளர்த்துட்டு போறாங்க, அதான் அவங்க சகிச்சுக்கிறாங்க. தாத்தா பாட்டி என்ன பண்ணிக்கிறாங்க? அதை சகிச்சுக்கிறாங்க. நாம அப்படி வளர்க்கலாமா பிள்ளைகளை? எல்லாரையும் மரியாதையாக பேசும்படியாக நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 12:10 பாருங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர்கள் ஒருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்றதுல என்ன பண்ணிக்கணும்? முந்திக் கொள்ளணும். அவன் ஸ்தோத்திரம் சொன்னாதான் நான் சொல்லுவேன். அவன் சொல்ல நான் என்ன பண்ண மாட்டேன். இன்றைக்கும் கர்த்தருடைய சபையில இதெல்லாம் பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்குது. இவன்லாம் ஒரு ஆளா? எனக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறான். இவன்லாம் எதுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான்.
நான் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? கனம் பண்ணிக்கிறதுலே ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள். முந்திக்கங்க. யாரு முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம். ஏன்னா உடனே கீழ்படிடும் இல்லைங்களா? பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை நம்ம எப்படிதான் பார்க்கணும்? ஆத்துமாக்களை தான் பார்க்கணும். கனம் பண்றதுல முந்தி கொள்ளும்படியாக அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தைகள்னு அர்த்தம் என்ன? பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தான்? வீணான வார்த்தை தான். இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, அங்க எல்லாருக்கும் கட்டையெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த வேலை செய்யுங்க. அது நமக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு, சரிங்களா? அந்த பொறுப்பை நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். வேலை செய்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்பை நம்ம செய்யறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே வேலை செய்தாலும் கெட்ட வார்த்தை ஒண்ணு வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுங்க? பேச வேண்டும். அப்ப வீணான வார்த்தைகள் பேசுறோம்னா, எனக்கு வாய் இருக்குது, நான் எது வேணாலும் பேசுவேன், நம்ம பேசணும்னா யார் கணக்கு கொடுக்கணும்? தேவன். மத்தேயு சுவிசேஷம் 12:37 பாருங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று. தேவன் எதை வச்சுதான் குற்றவாளி நீதிமான் தீர்ப்பாரு? எதை வச்சுங்க? வார்த்தைகள். நியாய தீர்ப்பினாலே நான் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் கணக்கில் எடுப்பாரா? அப்ப கெட்ட வார்த்தை பேசணும்னா குற்றவாளி. பக்தி வித்திக்கு ஏதுவான வார்த்தை பேசணும்னா நீதிமான். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 12:35 பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து. பேசுற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும்னா நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்கு? நல்ல பொக்கிஷம். அந்த நல்ல பொக்கிஷம் எப்படி நம்ம இருதயத்துல வந்தது? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நல்ல பொக்கிஷம் தான். உலகம் நம்முடைய இருதயத்துல இருக்கும்னா அது எல்லாமே எப்படிப்பட்ட பொக்கிஷம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பேசுற வார்த்தைகள். கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அவங்க இதயத்தில் எப்படிதான் என்னதான் இருக்குங்க? கெட்ட பொக்கிஷம். நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், சமாதான வார்த்தைகளை பேசுறாங்க, அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? நல்ல பொக்கிஷம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்திலே வைத்து நாம் என்ன செய்யணும்? பேச வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33-34 பாருங்க. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? கனியை வச்சுதான். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க நல்லவங்கிறதுக்கு அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுத்தும். அடுத்தது அவங்களுடைய நடக்கை, அவங்க கொடுக்கக்கூடிய கனிகள், அன்பு, சமாதானம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமையெல்லாம் சொல்றாரு. அது எல்லாமே நல்ல கனி. பாருங்க, அந்த சூழ்நிலைகள் வரும்போது அந்த கனிகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர்கள் நல்ல மரம். அவங்க கனியினால் என்ன செய்யப்படும்? அறியப்படும். மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது. சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அவங்க கெட்ட காரியங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க எப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க? கெட்ட மரமா தான் இருப்பாங்க. மத்தேயு 12:34 பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாம் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துல என்ன இருக்கோ அதான் எதுல வருங்க? வாயில வரும். அப்ப கிறிஸ்துவை நாம் இவ்விதமா என்ன செய்யலங்க? கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட போதனை கொடுத்துக்கிறாரு? நல்ல போதனைகள். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற போதனை நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க?
அவர் கொடுத்துக்கிறார். வளர்ச்சிக்கு ஏதுவான சத்தியங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்துக்கிறார். அதை விட்டுட்டு வேறொன்றை தேடுவோம் என்று சொன்னால் நம்ம எப்படிப்பட்ட மரமா தான் இருப்போம்? கெட்ட மரமா தான் இருப்போம். கொலோசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை வரவே கூடாது? மாம்ச சிந்தைங்கிறது நம்முடைய இருதயத்துல வரவே கூடாது. அப்படி வரும்னா நம்ம எதை இழந்து போயிடுவோம்? நம்முடைய பந்தய பொருள் நம்ம என்ன ஆயிடுவோங்க, இழந்து போய்விடுவோம். நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடை நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். நாம் அப்படி நடக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட மரமா இருக்க முடியும்? நல்ல மரமா இருக்க முடியும். நம்முடைய கனிகள் எப்படிப்பட்ட கனிகளா இருக்கும்? நல்ல கனிகளா இருக்கும்.